நம்ம 4 வேதங்களை பலவிதமாக விளக்கம் கொடுக்கிறார்கள். கடவுள் இல்லைங்கிறவங்க கூட வேதத்திலிருந்து மேற்கோள் எடுத்துக்கிறான். அப்போ அது என்னன்னா ஈக்வி ஒகேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவான். அதாவது வார்த்தைகள் ஒரு மாதிரி பொருள் துணிக்கும், உண்மையான அர்த்தம் வேறையா இருக்கும். அதுக்கு பேரு ஈக்வி ஒகேஷன் சொல்றது. ஷேக்ஸ்பியர்னு ஒரு பிரபலமான டிராமாட்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க மேல்நாட்டுல. அவன் மேக்பத்னு ஒரு நாவல் எழுதினான். அந்த மேக்பத்தில் 3 சூனியக்காரிகள் மேக்பத்தை சந்தித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காடு இருக்குல்ல, அந்த காடு என்னைக்கு எந்திரிச்சு நடந்து வருதோ அன்னைக்குதான் உனக்கு தோல்வி ஓ அப்படின்னு சொல்லிடுது. உடனே யோசிக்கிறான், காடு என்னைக்காவது நடந்து வருமா? வராது, அப்ப நமக்கு தோல்வி இல்லை. ஆனா என்ன ஆகுது, அவனுடைய பகைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த காட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரக்கிளைகளை வெட்டி அந்த மரக்கிளைகளை வைத்து தங்களை மறைத்து கொண்டு நடந்து வருகிறார்கள். அப்போ மேக்பத்துடைய அந்தரங்க தொண்டர்கள் மகாராஜா காடு நடந்து வருது மகாராஜா, ஒவ்வொரு மரக்கிளையின் பின்னாலே எதிரி ஒளிஞ்சிருக்கிறான், என்ன சொன்னாலுங்க காடு என்னைக்கு நடந்து வருதோ அன்னைக்குதான் உனக்கு தோல்வினாங்க. அதுக்கு அர்த்தம் இப்படியா? இது ஈக்விவொகேஷன் இல்லையா? கபடமாய் பேசி என்னை மோசம் செய்து விட்டார்களே. அது மாதிரி ஒரு பொருள் துணிக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும், அதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்கும். பகவானை பத்தி சொல்லும் போது வேதத்துல ஒரு இடத்துல சூரியஹான்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல யமஹான்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல இந்திரஹான்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப யார்தான் கடவுள் என்று வெள்ளக்காரன் கேட்கிறான். ஆனா முறைப்படி வேதம் படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், ஒரே பகவானை தான் இப்படி பல்வேறு நாமங்களாலே சொல்லுகிறார்கள் என்று.